அதனால அவர் மேல ரொம்ப கோவத்துல இருந்த ராமுவும் சுரேஷும் பள்ளி முடிச்சு வீட்டுக்கு வரும்போது ஒரு பெரிய கல் எடுத்து அவரோட பிரியாணி பானையில எரிஞ்சிட்டாங்க. அதனால மண்பானை உடைஞ்சு பிரியாணி எல்லாம் கீழே கொட்டிடுச்சு. அத பார்த்துட்டு தொப்பி மாமாக்கு ரொம்ப வருத்தமா இருந்துச்சு. ஆனாலும் ரொம்ப நல்லவரா இருந்த தொப்பி மாமா அந்த சின்ன பசங்களை மன்னிச்சுட்டு சந்திக்கு போய் வேற ஒரு மண்பானை வாங்கலாம்னு போனாரு. எவ்வளவோ கடைய தேடி பார்த்தும் ஒரு கடையில அவருடைய பாட்டி மாதிரியே ஒரு பாட்டி அம்மா நிறைய மண்பானை வச்சு வித்துட்டு இருந்தாங்க. அத பார்த்து அவருக்கு ஆச்சரியமா இருந்துச்சு. அட, என்ன இது? நம்ம பாட்டி மாதிரியே இருக்காங்களே இவங்க கிட்டயே நம்ம மண்பானை வாங்கிக்கலாம். பாட்டி, எனக்கு ஒரு மண்பானை வேணும். இந்த பானையை எடுத்துக்கோ தம்பி, இது ரொம்ப ராசியான பானை, உனக்கு இது ரொம்ப உதவியா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தொப்பி மாமா கிட்ட ஒரு பானைய அந்த பாட்டி கொடுத்தாங்க. அவரும் அந்த பானைய வாங்கிக்கிட்டு வீட்டுக்கு வந்துட்டாரு. தொப்பி மாமாவோட பிரியாணி பானை உடைந்து போனதுனால அவங்க அன்னைக்கு பழைய சோறு தான் சாப்பிட்டாங்க. வீட்டுக்கு வந்ததும் மறுநாள் பழையபடி அவர் அந்த புது பானையில பிரியாணி செஞ்சாரு. பள்ளிக்கூடத்துக்கு போயிட்டு இருந்த ராமுவும் சுரேஷும் அவர் பழையபடி பிரியாணி செய்யறத பார்த்துட்டு ஓரமா நின்னாங்க.